ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். ஸோ இப்போ +2 முடிச்ச ரிசல்ட் எல்லாம் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸ் அவங்க வந்து டேட்டா சயின்ஸ் பற்றி ஒரு கோர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி 2 இயர்ஸாக இருக்குது. ஸோ இதை பற்றி அவேர்னஸ் வந்து யாருக்கும் தெரியல. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க வீட்லேயே இருந்து படிக்கிற மாதிரி. ஸோ அவங்க ஆன்லைனில் நமக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. லைவ் டெஸ்ட் எல்லாமே ஆன்லைனில் நம்ம வீட்டில் இருந்தே செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு இந்த கோர்ஸ் எதுக்கு அப்படின்னா டேட்டா சயின்ஸ் பற்றி. ஸோ நம்ம ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ வெப் டெவலப்பிங், ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ இதற்காக அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்து அப்படின்னா செக்ஷன் வைஸாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஃபீஸ் நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 32,000 ரூபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சாவே நம்ம வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் உள்ளே போகணும். ஸோ ஸ்டார்டிங்கே நமக்கு வந்து ஒரு 3,000 வந்து பே பண்ணி ஒரு 3,000 ரூபா பே பண்ணி நாம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் அவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம வந்து செலக்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 32,000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய இயர்லி இன்கம் வந்து நம்மளுடைய குடும்ப வருமானம் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு கீழே இருந்தது அப்படின்னாவே அவங்க வந்து அதுலேயுமே 75% வந்து நம்ம ஃபீஸை ரெடியூஸ் பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட இன்கம் வைஸ் வந்து அவங்க வந்து அந்த ஃபீஸ் ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து அந்த ஐஐடி மெட்ராஸுடைய அந்த கோர்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லணும். ஸோ குறிப்பாக வந்து +2 முடித்த மாணவர்கள். ஸோ அது போக இந்த கோர்ஸுக்கு வந்து ஜாபில் இருக்கிறவங்களும் பண்ணலாம். ஸோ எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு வாய்ப்பு இது. ஸோ நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிது அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்க இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ எல்லோரும் இதை பயன்படுத்திக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.